இந்தியாவின் இரும்பு பெண்மணி, தங்கத்தாரகை என அழைக்கப்படும் புரட்சி தலைவி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம். தமிழக மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை அள்ளிக் கொடுத்த புரட்சி தலைவி ஜெயலலிதா குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா, இவரை புரட்சி தலைவி எனவும் அம்மா எனவும் அதிமுகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அன்புடன் அழைத்தனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவரது கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு அசைக்க முடியாத ஒரு தலைவராக உருவெடுத்தார். அதன் பிறகு தமிழ்நாட்டில் மக்களால் முழுவதுமாக அங்கீகரிக்கப்பட்டு முதலமைச்சரான முதல் பெண் என்ற பெருமைக்குரியவர் ஜெயலலிதா. ஜெயலலிதாவின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டம் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தது. ஐநா நாடுகள் சபை அந்த திட்டத்தை வெகுவாக பாராட்டியது. ஜெயலலிதாவின் ஆட்சி காலம் மொத்தம் 15 ஆண்டுகள். இந்த 15 ஆண்டுகளில் கல்வி, மருத்துவம், பெண்கள் முன்னேற்றம், மாநில சுயாட்சி ஆகிய பல தளங்களில் தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக மாறியது. அதிலும் முக்கியமாக பெண்கள் முன்னேற்றத்தில் ஜெயலலிதா அளவுக்கு வேறு எந்த இந்திய முதலமைச்சரும் செயல்பாடு காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இளம் பெண்கள் கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காக இளநிலை பட்டம் அல்லது டிப்ளமோ பட்டயம் பெற்ற பெண்களுக்கு திருமண உதவித்தொகை மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கி ஏழை எளிய இளம்பெண் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றி வைத்தவர். மேலும் அம்மா உணவகம், பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி, லேப்டாப் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை அள்ளிக் கொடுத்தவர் ஜெயலலிதா. அவற்றையெல்லாம் சுருக்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு கொண்டு வருவது என்பது பகீரத பிரயத்தனம். எதை சொல்லுவது, எதை விடுவது என்று பார்த்து பார்த்து தயாரிக்கப்பட்ட பதில் உரை இது. ஆகவே இன்னும் நாங்கள் செய்துள்ள சாதனைகளை சொல்ல வேண்டும் என்றால் ஏராளமானவை உள்ளன. ஆனால் நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான். எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை, பொதுநலம்தான், மக்கள் நலம்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட ஒரு இயக்கம். மேலும் ஜெயலலிதா முதல்வராக இருந்த பொழுது மத்திய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வு உள்ளிட்ட மாநில கொள்கைக்கு எதிரான எந்த திட்டங்களும் மாநிலத்துக்குள் நுழைய விடாமல் மத்திய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர்தான் இவர். பூமி உள்ளவரை எங்கள் அம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிலைத்திருக்கும் என்ற பாடல் வரிக்கு இணங்க மக்களின் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா. பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.